ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். நாம் கடந்த சில வாரங்களாக மனித பிறவியினுடைய மகோன்னதம் என்கின்ற தலைப்பின் கீழ் சில விசாரணைகளை மேற்கொண்டு வந்திருக்கின்றோம். அதில் போன முறை சந்தித்த பொழுது முமுக்ஷுத்துவம் என்கின்ற விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணோம். அப்படி குருமுகமாக அடைந்த உண்மையான தேடுதலில் இருக்கின்ற இந்த சம்சார பவ பய சாகரத்தில் இருந்து வெளியேற நினைக்கின்ற அந்த ஒவ்வொரு ஜீவனும் முதலில் அவன் போய் அடைய வேண்டியது நல்ல குருநாதரை. அந்த குருநாதர் எப்படி இருக்க வேண்டும்? வேதம் அதற்கு ஒரு இலக்கணம் தருகிறது. ஸ்ரோத்ரியஹ பிரம்மனிஷ்டஹ. அதாவது அந்த குருநாதர் தன்னுடைய குருநாதரிடம் இருந்து பரம்பரையாக இந்த வேதத்தை, இந்த வேதாந்த விசாரத்தை முழுவதுமாக செய்து முடித்து இருக்க வேண்டும். ஒரே குருவிடம் இருந்து பணிவிடை செய்து குருவிடம் இருந்து அந்த ஞானத்தை பெற்று இருக்க வேண்டும். இது பேர் ஸ்ரோத்ரியன்னு பேர். அப்ப பிரம்மனிஷ்டன்னா யாரு? பிரம்மனிஷ்டன் என்பவன் தன்னுடைய அனுபவத்தில், தன்னுடைய சமாதி நிலையில் அந்த ஆத்ம அனுபவத்தை பெற்று சதா காலமும் அந்த பிரம்மானந்தத்தில் திளைப்பவன். இது ரெண்டு தன்மையும் இருக்க வேணும். அப்படி இருக்கின்ற குரு எங்க போய் தேடுறது? அப்படி ஏதாவது அட்ரஸ் இருக்கா எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரே அட்ரஸ், ஒரே ரூட் மேப். உனக்கு ஸ்ரத்தா பக்தி, இது கூடவே உனக்கு பூர்வ புண்ணியமும் உனக்கு கூட ஹெல்ப் பண்ணணும். அப்படி பண்ணிடுத்து அப்படின்னாக்க அந்த ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்டனான குருவிடம் உங்களை கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப மற்றவங்களா எப்படி? மற்றவங்களை பத்தி ஏதொரு கவலையோ ஐயமோ உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் உங்களை பற்றி விசாரித்தால் போதுமானது. அப்படின்னா எப்படி எனக்கு தேக ஆத்ம புத்தி போய் ஏக ஆத்ம புத்தி வரும் அப்படின்னாக்க, நீ சரியானால் இந்த உலகம் சரியாகிவிடும். எனவே முதலில் உன்னை பக்குவப்படுத்தி கொள்வதற்காகவும் உன்னை நீ அந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதில் முழு முயற்சி செய்வதில் ஈடுபடுத்தி கொள்வதற்காகவும் நீ முதலில் முயற்சி எடுக்க வேண்டும். அப்படி அந்த முமுக்ஷுத்துவத்தோடு குருநாதரை போய் அடைகின்ற ஒரு மாணவன், குருவானவர் அவனுடைய வைராகியத்தையும் அவனுடைய முமுக்ஷுத்துவத்தில் இருக்கின்ற அந்த ஈடுபாட்டையும் முதலில் அவர் பரிசோதனை பண்ணுவார். நீ எந்த அளவுல இருக்க, உனக்கு எந்த அளவுல ஜுரம் இருக்கு, இல்லை எந்த அளவுல கிருமிகளால் பாதிக்கப்பட்டு இருக்குன்றதுக்கே பல டெஸ்ட், பல ஸ்கேன் எடுக்க வேண்டியிருக்கு. கேவலம் கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு போற இந்த உடம்பிற்கு. அப்ப பல கோடி ஜென்மங்களாக பிரயாணம் பண்ணி வந்திருக்கிற, அறியாமையில் மூழ்கி இருக்கின்ற இந்த மனதை நல்வழிப்படுத்தி அந்த மனமானது அந்த ஆத்ம அனுபவத்தை அனுபவிப்பதற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், அது பூரண ஆனந்தத்தையும் அந்த மோட்சத்தையும் அது பெற வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பயிற்சி, எவ்வளவு தேர்வு, இதெல்லாம் பண்ண வேண்டி இருக்கு, எவ்வளவு பரீட்சை தேவைப்பட வேண்டி இருக்கு. அதனால குரு உங்களை அறியாமலேயே உங்களுக்கு பல பரீட்சைகளை வைப்பார். அப்படி அந்த பரீட்சையில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள், தோல்வி அடைந்தீர்கள் என்பதை விட, தோல்வி அடைந்தால் உங்களை வெற்றி பெற செய்வார் குருநாதர். அங்கு வெற்றி தோல்விக்கு இடமில்லை. உங்களை வெற்றி பெற வகுக்கின்ற அந்த பாதைக்கு உங்களை மடைமாற்றுவார். அவ்வளவுதான், பெரிய விஷயம் ஒண்ணுமே இல்லை.
அப்ப எது வெற்றி எது தோல்வி? அப்ப குருநாதர்னா ஓட்டப்பந்தயம் வைப்பாரா, இல்ல வேற ஏதாவது லெமன் அண்ட் ஸ்பூன் போன்ற ஏதாவது பந்தயம் வைப்பாரா? என்ன டெஸ்ட் பண்ணுவார் அவர்? உன்னுடைய சுபாவத்தை, உன்னுடைய பண்புகளை முதல்ல செக் பண்ணுவார். நீ எப்பேற்பட்டவன், இப்ப எப்படி பண்ணியிருக்க, உன்கிட்ட என்ன லேக்கிங்கா இருக்கு, என்ன குறைபாடு இருக்கு, இல்லை எதை நீ பிடிச்சின்னு நீ எப்போ பார்த்தாலும் தொங்கிக்கணும் அந்த அகங்காரத்தில் இருக்க. முதலில் உன்னுடைய அகங்காரத்தை இலக்குவதற்கு வழி பண்ணுவார். அதெல்லாம் பண்ணின்னு வர குருநாதர் அதுக்கப்புறம் அவருக்கு தயையே வடிவானவர், அருளே வடிவானவர். அவருடைய அருட்கடாட்சமும் வேத நெறியை, அந்த வேதத்தை கற்கின்ற பொழுது வேத பூர்வத்திலும் வேதத்திலும் சொல்லி இருக்கின்ற அந்த விஷயங்களை கேட்கின்ற பொழுது கரடு முரடாக இருக்கின்ற உங்களுடைய மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக இலகுவதற்கு ஆரம்பிக்கும். அப்படி இலக இலக அடுத்த வகுப்பில் என்ன ஆகும் என்பதை காணலாம். இந்த அளவிலேயே திருநிறைவு செய்து அமைகிறோம். ஓம் தத் சத்.